நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்ம தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதை என்கரேஜ் பண்ண வேண்டியது அவனுடைய சகோதரர்கள். அவங்க தான் அவனை தட்டி கொடுக்கணும். அவங்க தான் அவனுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள். எங்க கூட பிறந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியாப்பா, நீ சிங்கத்தை கொண்டுட்டியா, கரடியை கொண்டுட்டியா, ஆச்சரியமா இருக்குது, நீ எங்களுக்கு சொல்லவே இல்லையே, பரவாயில்ல நீ போ, நான் உங்க கூட இருக்கிறோம், உங்களுக்காக பிரேயர் பண்றோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய சொந்த சகோதரர்கள். ஆனா அந்த நேரத்தில் கோலியாத்தை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அத்தனை பேரும் விரோதமா நிக்கிறாங்க. யாருமே அவனை என்கரேஜ் பண்ணல. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப துக்கமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு செய்ய வேண்டியவங்க செய்யாம இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க அப்பா தானே பாஸ் இதை செய்யணும், எங்க அண்ணன் தானே பாஸ் இதை செய்யணும், எங்க சொந்த இவங்க தானே இதை செய்யணும். ஆனா அவங்க அமைதியா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க சும்மா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆனா கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. நமக்கு செய்ய வேண்டியவங்க இந்த உலகத்தில் செய்யாம இருந்தாலும் எங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவரிடத்திலிருந்து நமக்கு ஏசாவுக்கு எப்படி சகாயம் வந்ததோ அப்படியே நமக்கும் சகாயம் வரும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 32 வயதை உடைய ஒரு தங்கச்சி வந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது, எனக்காக ஜெபிங்க பாஸ்டர், என்னுடைய திருமண காரியத்திற்காக ஜெபிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. அப்போ நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். உங்க குடும்பத்தில் இருக்கிற யார் இருக்கா அப்படின்னு கேட்டா, எனக்கு அப்பா இருக்காங்க, எனக்கு அம்மா இருக்காங்க, என் அண்ணன் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டான், எல்லாரும் வசதியா இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. எங்க அப்பா தானே என்ன பார்க்கணும், எங்க அம்மா தானே எனக்கு பார்க்கணும். ஆனா நான் வந்து மாசமான ஐடி கம்பெனில 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். சம்பளத்தை வாங்குறதுக்கு மட்டும் முன்னாடி நிக்கிறாங்க பாஸ்டர். அந்த சம்பள நாளுக்கு எங்க அம்மா வந்து என்ன நச்சிட்டே இருப்பாங்க, நாளைக்கு சம்பளம் தானே, நாளைக்கு சம்பளம் தானே, வாங்கிட்டு வந்து கவரோட கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போயிருவாங்க உள்ளுக்குள்ள. எங்கிட்ட கூட ஒரு பைசா தர மாட்டாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கட்டும்னு நினைக்கிறாங்களே தெரியல. எனக்குன்னு திருமணம் பார்க்கறதுக்கு என் அம்மா அப்பாவே எனக்கு இல்லை. அம்மா அப்பா இறந்து போயிருந்தாங்கன்னா கூட நான் சொல்லலாம், இருந்துட்டு இவங்க என்னுடைய ஆசீர்வாதத்தின் மேலதான் குறியா இருக்காங்களே தவிர என் எதிர்காலத்தை அவங்க யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற உலகம் சில நேரத்தில் நமக்கு சகாயம் செய்ய வேண்டியவங்களே என்ன பண்ண மாட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க. அவங்களால 1 ரூபா நமக்கு ஆயத்தம் வராது. அவங்க செய்யலாம், அவங்க செய்யக்கூடியவங்க தான், அவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும். நான் சொல்றேன், பரலோக தகப்பன் உங்களுக்கு சொத்துக்களை தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் கொடுத்து உங்களுக்கு கொடுக்கலன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க அதுக்காக உங்க மனைவியோ உங்க கணவனாரையோ திட்டாதீங்க. உங்களுக்கு மட்டும் கிடைக்கல, எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டாங்க, எல்லாரும் செஞ்சுட்டாங்க, நீங்க மட்டும் ஏன் இப்படி வெறுமையா இருக்கணும்? உங்க அப்பாட்ட கேளுங்க, உங்க அம்மாட்ட கேளுங்க. நான் சொல்றேன், மனுஷன் கொடுக்கறத குறித்து நீங்க எதிர்பார்க்காதீங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா, உங்க மாமனார் கொடுக்கறத விட 100 மடங்கு ஜாஸ்தியா கொடுப்பாரு. உங்க அப்பா கொடுக்கறத விட 10 மடங்கு கர்த்தர் அதிகமாய் கொடுப்பார். உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு கொடுக்கறத விட கர்த்தர் பல மடங்கு பெரிதாய் கொடுக்கிறதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து கடந்து வரும். ஆமென் சொல்லுங்க.